வழுக்கல் திருத்தமும் தொங்கல் கணக்கும். இந்த டியூட்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல அனுப்பியிருந்தேன் 2-3 நாளைக்கு முன்னாலேயே. எல்லாரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ள சொன்னேன். அப்படி இல்லையா நீங்க எழுதி வச்சுக்கொள்ள சொன்னேன். நான் நினைக்கிறேன் எல்லாரும் எழுதி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போறோம். வழுக்கல் திருத்தம் தொங்கல் கணக்கென்ற பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம். எல்லா பாடத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயம்தான் இது. வழுக்கல் திருத்தம் தொங்கல் கணக்கும். நிறைய ஓலவல் படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த பாடத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார்ன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு லேசான பாடம். அதை படிக்கிற மாதிரி படிச்சா, நான் சொல்ற மாதிரி செஞ்சால் இந்த பாடம் உங்களுக்கு லேசாக அமையும். சொல்ற மெத்தட்ஸ் சரியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? டவுட்ஸ் இருந்தால் நான் தார டைமுக்கு நீங்க கேட்டுக்கொள்ளேன்னு பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க இதுல முதலாவதா படிக்க போறது என்னன்னா, பொது நாளேடு அல்லது முறையான நாட்குறிப்பு. ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். பொது நாளேடுன்னு சொல்லலாம், முறையான நாட்குறிப்புன்னு சொல்லலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் அக்கவுண்ட்ஸ்ல 5 முதன்மை ஏடுகள் இருக்கு. காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு. 5 முதன்மை ஏடுகள் இருக்குது. மத்த ரெண்டும் யாருக்கு தெரியும்? கைவசத்துக்கு பாப்போம். 5 முதன்மை ஏடுகள் காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, சில்லறை காசேடு, பொது நாளேடு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 4 முதன்மை ஏடுகள்லையும் பதிய முடியாத ஒரு கொடுக்கல் வாங்கலை முதல்ல பதிவு செய்யற ஏடுதான் இந்த பொது நாளேடு. முதல்ல இருக்கிற 4 முதன்மை ஏடுகளிலையும் அது காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, சில்லறை காசேடு. இந்த 4 முதன்மை ஏடுகள்லையும் பதிய முடியாத ஒரு கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யற ஏடுதான் பொது நாளேடு அல்லது முறையான நாட்குறிப்பு. நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. ஏனைய முதன்மை ஏடுகளில் பொது நாளேட்டுக்குள்ள நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க எல்லாரும். ஏனைய முதன்மை ஏடுகளில் பதிய முடியாத கொடுக்கல் வாங்கல்களை ஏனைய முதன்மை ஏடுகளில் பதிய முடியாத கொடுக்கல் வாங்கல்களை பதிய முடியாத கொடுக்கல் வாங்கல்களை முதலில் பதிவு செய்யும் ஏடு முதலில் பதிவு செய்யும் ஏடு முதலில் பதிவு செய்யும் ஏடு பொது நாளேடு ஆகும். பொது நாளேடு ஆகும். உதாரணம், ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது மீதிகள். உதாரணம், ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது மீதிகள். ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது ஆரம்ப மீதிகள். அப்படி எழுதிக்கணும். அப்ப பொது நாளேட்டுல பதியக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது மீதிகள். இன்னும் ஒரு உதாரணம் எழுதி கொள்ளுங்கோ. 2வது உதாரணம், வழுக்கல் திருத்தம். வழுக்கல் திருத்தம். வழுக்கல் திருத்தம் ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது மீதிகள். 2வது உதாரணம் தான் வழுக்கல் திருத்தம். நிறைய இருக்கு பிள்ளைகள், நான் 2 உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கேன். சரிதானே? நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு 2 உதாரணம் தந்திருக்கிறேன். ஆரம்ப சொத்து பொறுப்புகள் அல்லது ஆரம்ப மீதிகள், வழுக்கல்
திருத்தம். இது ஒரு பொது நாளேட்டுல பதியக்கூடிய 2 கொடுக்கல் வாங்கலுக்கான உதாரணம். சரி, இப்ப நாங்க வாரம் இரட்டை பதிவு. அது என்ன பிள்ளைகள் இரட்டை பதிவு சொன்னா? இரட்டை பதிவு சொன்னா ஒரு கொடுக்கல் வாங்கலை 2 கணக்குகள்ல வரவு செலவா பதிகிறது. 2 கணக்குகள்ல வரவாகவும் செலவாகவும் பதிவு செய்யுது. இதுக்கு பேர் தான் இரட்டை பதிவு சொல்லுவோம். இரட்டை பதிவு சொன்னால் ஒரு கொடுக்கல் வாங்கல பதியக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல 2 கணக்குல பதிவு செய்யணும். அதுவும் வரவு செலவாக பதிவு செய்யும். 2 கணக்குகள்ல வரவு செலவாக பதிவு செய்யறது. 2 கணக்குகள்ல வரவு செலவாக பதிவு செய்யும். இதுக்கு பேர் தான் இரட்டை பதிவு. முதலாவது ஒரு பாடத்தை தெளிவா விளங்கி கொள்ளணும். இரட்டை பதிவுனா என்னன்றதுக்கு வரைவிலக்கணம் இருக்கு. 3 லைன்ல எழுதலாம் வரைவிலக்கணம். அழகான தமிழ்ல வசன நடையில கவிதை மொழியில எழுது. அதெல்லாம் முக்கியம். இரட்டை பதிவுனா என்ன விளங்குறதா எங்களுக்கு முக்கியம். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை எழுதி கொள்ளும். இரட்டை பதிவுனா என்ன? ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு 2 கணக்குகள்ல வரவு செலவை பதிவு செய்யறது. ஒரு கணக்குல வரவு, இன்னொரு கணக்குல செலவு. ஒரு கணக்குல வரவு, இன்னொரு கணக்குல செலவு. சோ இரட்டை பதிவுனா என்ன? ஒரு கொடுக்கல் வாங்கல 2 கணக்குல வரவு செலவாக பதிவு செய்தல். வரவு செலவாக பதிவு செய்தல். அதுக்குதான் நாங்க இரட்டை. இரட்டை பதிவை எழுதுற நுட்பம். சரி, எப்படி இரட்டை பதிவை கணக்குல எழுதுறது? இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்க படிக்க போற மிக முக்கியமான பாடம். இதுல நாங்க தெளிவா விளங்கிட்டோம்னா வழுக்கல் திருத்தம் பிள்ளைகள் சிம்பிளான விஷயம். இதுல டவுட் இருந்தா தான் வழுக்கல் திருத்தத்துல எங்களுக்கு பிரச்சனை வரும். இது ஒரு சின்ன விஷயம், பெருசுபடுத்திக் கொள்ள தேவையில்லை. தெளிவா கவனிச்சீங்கன்னா செய்யலாம். அப்ப இரட்டை பதிவு எழுதுற நுட்பம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இரட்டை பதிவு எழுதுறதுக்கு நான் எல்லாத்தையும் 2ஆ பிரிப்பேன். சரி, இப்ப இதுல உங்களுக்கு இந்த படத்துல என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். முதலாவது இது என்னது? இது ஒரு கடை. இந்த கடைக்குள்ள அக்கவுண்ட்ஸ்ல முதலாவது நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நாங்க இந்த கடைக்குள்ள இருக்கிறோம். நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க இந்த கடைக்குள்ள இருக்கிறோம். அதுதான் நாங்க எடுக்க வேண்டிய முதலாவது பாயிண்ட். நாங்க உரிமையாளர் அல்ல. நாங்க இந்த கடையில உரிமையாளர் அல்ல. நாங்க இந்த கடையில வேலை செய்யற ஒரு அக்கவுண்டன்ட். கணக்குகள் பராமரிக்கிற ஒரு அக்கவுண்டன்ட் தான் நாங்க. அப்ப நாங்க கடைக்குள்ள இருக்கிறோம்ன்றது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் இரட்டை பதிவு எழுதைக்குள்ள எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் நான் 2ஆ பிரிச்சு கொள்ளுவேன். ஒன்று உருவம் உள்ளது, இன்னொன்று உருவம் இல்லாதது. இது புக்ல வாரதல்ல பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு நுட்பம், ஒரு டெக்னிக். அப்ப இரட்டை பதிவு எழுதைக்குள்ள நாங்க பார்த்துக்கொள்ளணும், எங்கட கடை உள்ளுக்கு உருவம் உள்ளவை. என்ன உள்ளவை? உருவம் உள்ளவை. இதுல இருந்து என்ன விளங்குது எங்களுக்கு? ஏதாவது வந்தால், படத்தை பார்த்தாலே விளங்கும் வார மாதிரி ஆக்கள் வாரதல்ல, உருவம் உள்ள பொருட்கள் வந்தால் அது வரவு பக்கத்தில் பதியப்படும். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்தது தான், புதுசா இல்லை. இப்ப அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொள்றேன். உதாரணமா, உருவம் உள்ள ஒரு விஷயம் காசு. அப்ப காசு வந்தால் காசு கணக்கு வரவு. அதைத்தான் நாங்க விளங்கிக் கொள்வோம்.
சும்மா வந்தால் வரவுன்றதல்ல இதுல விளங்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள். காசுக்கு உருவம் இருக்கு. அப்ப காசு வந்தால் காசு கணக்கு வரவு. காசு வந்தால் காசு கணக்கு வரவு. காசு வந்தால் காசு கணக்கு வரவு. அதே மாதிரி உருவம் உள்ளவை வந்தால் வரவு மாதிரி பிள்ளைகள். உருவம் உள்ளவை போனால் என்ன பக்கம்? செலவு பக்கம். உருவம் உள்ளவை போனால் செலவு பக்கம். அப்ப உதாரணத்துக்கு தளபாடத்தை எடுத்தீங்கன்னா, தளபாடம் போனால் தளபாட கணக்கு செலவு. தளபாடம் போனால் தளபாட கணக்கு செலவு. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளேன். இப்ப போனால் செலவுக்கு உருவம் உள்ளதுக்கு 5 வசனங்கள் எழுதுங்க பாப்போம். எல்லாரும் எழுதி போட்டு டன் மெசேஜ் அனுப்புங்க பிள்ளைகளுக்கு. இந்த பாக்ஸ் சொல்லுங்க, எழுதி கொள்ளுங்க. உருவம் உள்ளவை ஹெடிங் போட்டு வந்தால் வரவு, போனால் செலவு. ரைட். உருவம் உள்ளவை வந்தால் வரவு, போனால் செலவு என்று நோட் பண்ணிட்டீங்கன்னா. அதே மாதிரி இரட்டை பதிவு எழுதக்குள்ள பிள்ளைகள் உருவம் இல்லாத ஒன்று வந்துட்டால் அதை எப்படி எழுதுங்க? சரி, அதையும் பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட்ல எனக்கு கணக்குகளின் வகைகள், கணக்குகளோட வகைகள் 5: சொத்து, செலவினம், உரிமை, பொறுப்பு, வருமானம். உருவம் இல்லாத ஒன்று வருமா இருந்தால், உருவம் உள்ளதண்டா தளபாடம், வாகனம், காசு இந்த மாதிரி போகும். உருவம் அற்றவை வாடகை, சம்பளம், கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு, இந்த மாதிரி உருவம் அற்றவை வந்துச்சுன்னு சொன்னா அவற்றுக்கும் மீதிகள் தரும்போது, மீதிகள் என்றதுல அது உருவமா இருக்கலாம், உருவம் இல்லாத இருக்கலாம், அது பிரச்சனை ஒன்று இல்லை. மீதிகள் எல்லாத்துக்கும் பொதுவான விதி. உருவம் இல்லாத ஒரு கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. உருவம் அற்ற கொடுக்கல் வாங்கல் அல்லது மீதிகள், இந்த ரெண்டுக்கும் பாவிக்கிறது. இந்த ரெண்டுக்கும் ஒரே விதிதான். என்ன விதி? சொத்தும் செலவினம் என்றால் அது வரவு பக்கம், உரிமை, பொறுப்பு, வருமானம் என்றால் அது செலவு பக்கம். அது உருவமற்ற ஒரு கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம் அல்லது அது மீதிகளாக இருக்கலாம். உருவம் உள்ள மீதிகளுக்கும் இது பொருந்தும். உருவம் உள்ள மீதிகளுக்கும் இது பொருந்தும். கொடுக்கல் வாங்கல் ஒன்று வரைக்குள்ள அது உருவம் உள்ளது, உருவமற்றது. மீதிகள் என்று வரைக்குள்ள அதுக்கு எதையும் நீங்க எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா மீதிகளுக்கும் ஒரே விதிதான் நாங்க பாவிப்போம். என்ன விதி? சொத்து செலவினம் வரவு பக்கம், உரிமை, பொறுப்பு, வருமானம் செலவு பக்கம். உருவமற்ற ஒன்று தந்தால் அதுவும் இதே விதிக்குள்ளத்தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு எடுப்பான். தம்பி ஒருத்தர் சொன்னாரு, வாடகை வந்தால் வாடகை கணக்கு வர வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், வாடகைக்கு உருவம் இல்லை, அதனால அவர் சொன்னது பிள்ளை. வாடகைக்கு உருவம் இல்லையே. இப்ப நாங்க பார்ப்போம், வாடகைக்கு உருவம் இல்லாட்டி அது எந்த பக்கத்துல எழுதுறது? ரைட். இப்ப பிடிச்சுக்கொள்ளையும், வாடகைக்கு உருவம் இல்லைண்டா முதலாவது பாருங்க, அது வாடகை இந்த கணக்குகள்ல எந்த இடத்துல வருமென்று. வாடகை என்பது ஒரு செலவினம். வாடகை என்பது ஒரு செலவினம். அப்ப வாடகை செலவினமாக இருக்கிறதால வாடகைக்கு உருவம் இல்ல, வாடகை ஒரு செலவினம். எனவே அது என்ன பக்கத்துல எழுதணும்? வரவு பக்கத்துல எழுதணும். வரவு பக்கத்துல எழுதணும். வாடகைக்கு உருவம் இல்ல, ஆனால் அது செலவினம், அதனால் அது வரவு பக்கத்துல வரப்போகும். அதே மாதிரி சம்பளம், சம்பளத்துக்கு உருவம் இல்ல, சம்பளத்தை எங்களுக்கு பார்க்கலாம், சம்பளத்துக்கு உருவம் இல்ல, ஆனால் அது செலவினம். சம்பளம் என்ற செலவினம் உருவம் இல்லாததால இந்த ரூல்ஸ் படி அது என்ன பக்கத்துல போடணும்? நீங்க வரவு பக்கத்துல போடணும். இது 2வது பாக்ஸுக்குள்ள எழுதி கொள்ளணும் எல்லாரும், சரிதானே? அதே மாதிரி பெற்ற கழிவு பிள்ளைகள், பெற்ற கழிவு நான் இதுல நம்பர் ஒன்று உங்களுக்கு போடுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும் பிள்ளைகள். நம்பரை பார்த்து சொல்லுங்க எனக்கு. பெற்ற கழிவு நான் 1 2 3 4
5AB. எனக்கு சொல்லுங்க, பெற்ற களிவண்டு ஒன்று தந்தால், பெற்ற களிவண்டு தந்தா என்ன நம்பர் என்ன எழுத்து வரும் சொல்லுங்க பாப்போம். பெற்ற கழிவென்பது ஒரு வருமானம், எனவே செலவு பக்கம் 5D 5B ஐம் சாரி 5B ஒரு வருமானம், அதனால் அது செலவு பக்கத்துல வரணும். வருமானம், அதனால் அது செலவு பக்கத்துல வரணும். சரி, கொடுத்த கழிவு அனுப்புங்க, நம்பரை பார்ப்போம். கொடுத்த கழிவு கொடுத்த கழிவுக்கு அனுப்புங்க பார்ப்போம் மெசேஜ். குட், வெரி குட், வெரி குட். ஒரு நபர் எங்களுக்கு 5000 தர வேண்டியிருக்கு, அவரை நாங்க அக்கவுண்ட்ஸ்ல சொல்லுவோம் கடன் பட்டோர், வருமதியாளர். இந்த 5000 தராம அவரை ஏமாத்திட்டாருங்க. இந்த 5000 தர வேண்டிய ஒருத்தர் தராம ஏமாத்திட்டார். ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அதை நாங்க சொல்லுவோம் அக்கவுண்ட்ஸ்ல அறவிட முடியா கடன். என்ன கடன்? அறவிட முடியா கடன். அப்ப அறவிட முடியா கடன் என்று சொன்னால் அது அறவிட முடியா கடன் என்று சொன்னால் அது இந்த நம்பர்ல எதுல வரும் அனுப்புங்க பாப்போம் மெசேஜ் டக்குன்னு. பின்வரும் மீதிகளை பயன்படுத்தி, இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்கு, மீதிகளை பயன்படுத்தி, மீதிகளை பயன்படுத்தி பரீட்சை மீதி ஒன்றை தயாரிக்க. மீதிகளை பயன்படுத்தி பரீட்சை மீதி ஒன்றை தயாரிக்க. மீதிகளை பயன்படுத்தி பரீட்சை மீதி ஒன்றை தயாரிக்க. சரியா? பின்வரும் மீதிகளை பயன்படுத்தி பரீட்சை மீதி ஒன்றை தயாரிக்க. அப்ப பரீட்சை மீதி என்ற ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. இதுல ஹெடிங்ல போட்டுக்கோங்க பரீட்சை மீதி என்று சொல்லி. ஹெடிங்க போட்டுட்டு இது உள்ளுக்கு எழுதி கொள்ளுங்க வரவு செலவுன்னு சொல்லி பிள்ளை. வரவு சரி விபரம் விபரம் வரவு செலவு. நான் ஒரு 2-3 தான் சொல்லி தருவேன், மற்றது நீங்க தான் செய்யணும், உங்களுக்குரிய நேரம் இது. வரவு அடுத்து என்ன வரும் பிள்ளை? வரவுக்கு அடுத்து என்ன வரும்? எல்லவா செலவுனா ஒரு பரீட்சை மீதி, விபரம், வரவு, செலவு. இப்ப காணி கட்டிடம். ஓகே, காணி கட்டிடம் என்றது இதெல்லாம் கவனமா இருக்கணும். இது மீதிகளை பயன்படுத்தி நாங்க செய்ய போறோம். அப்ப மீதிகளுக்கு என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன்? சொத்து செலவினம் வரவு பக்கம், உரிமை பொறுப்பு வருமானம் செலவு பக்கம். இதுதான் எங்கட விதி. மீதிகள் என்று தந்துட்டால் மீதிகளுக்கு நாங்க பயன்படுத்துற விதி என்ன பிள்ளைகள்? சொத்து செலவினம் வரவு பக்கம், உரிமை பொறுப்பு வருமானம் செலவு பக்கம். அப்ப காணி கட்டிடம் என்பது ஒரு சொத்து, அதனால அது என்ன பக்கத்துல வரணும்? வரவு பக்கத்துல வரணும்.
காணி கட்டிடம் என்பது ஒரு சொத்து, அதனால் அது காணி கட்டிடம் வரவு பக்கத்துல வருது. சொத்துக்கள் என்றால் வரவு பக்கம், காணி கட்டிடம் வரவு பக்கம். தளபாடம், தளபாடம் என்றதும் என்ன பிள்ளைகள், ஒரு சொத்து, அதனால் அது என்ன பக்கத்துல வரும் பிள்ளைகள், வரவு பக்கத்துல வரும். 65,000 ரூபாய். காசு, காசு என்றால் என்ன பிள்ளைகள், அதுவும் சொத்துதான். எனவே காசு 40,000 எதுக்குள்ள வரணும், சொத்துல வரவு பக்கத்துல வரணும். சரி, மூலதனம், மூலதனம் என்றது எந்த வகையான கணக்குல வரும் சொல்லுங்க பாப்போம். மூலதனம் என்றது என்ன வகையான கணக்கு? உரிமை கணக்கு. உரிமை கணக்கு. உரிமை கணக்கு. உரிமை கணக்கு என்றால் என்ன பக்கத்துல வரணும், வரவா செலவா பிள்ளைகள் சொல்லுங்க? செலவு பக்கத்துல வரணும். வெரி குட். மூலதனம் உரிமை என்றபடியால் செலவு. அப்ப இருப்பு அடுத்தது, மூலதனத்துக்கு அடுத்து என்ன இருக்குது, இருப்பு. அப்ப சொல்லுங்க, இருப்புன்றது என்னத்துக்குள்ள வரும், சொத்து. இருப்புண்டா என்ன, கடையில விக்கிறதுக்கு வச்சிருக்கிற பொருள், அது எங்களுக்கு சொத்து. அதை வித்தா பணம் கிடைக்கும், வித்தா பணம் கிடைக்கும். எனவே இருப்பு என்பது சொத்து, அது வரவு பக்கத்துல வரும் 15,000. வரவு பக்கத்துல வரும் 15,000. அதே மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு எனக்கு டன்னு மட்டும் பேச. அப்ப இவங்களோட ஆன்சர் சரியானு பார்ப்போம். காணி கட்டிடம் வரவுல இருக்கு 1,00,000, சொத்து வரவு பக்கம். தளபாடம் வரவுல இருக்கு 65, சொத்து. பிள்ளைல ஒரு நிமிஷம் தாங்க. காணி கட்டிடம் சொத்து வரவுல இருக்கு, தளபாடம் சொத்து வரவுல இருக்கு, காசு 40,000 சொத்து வரவுல இருக்கு, மூலதனம் உரிமை வரவுல இருக்குது, இருப்பு சொத்து வரவுல இருக்குது, கொள்வனவு செலவினம் வரவுல இருக்கு, விற்பனை வருமானம் செலவுல இருக்கு, பெற்ற வட்டி வருமானம் செலவுல இருக்கு, கடன் படுனர் சொத்து வரவுல இருக்குது, கடன் கொடுனர் பொறுப்பு செலவுல இருக்குது, வாடகை 5,000 வரவுல இருக்கு, பொறி திருத்த செலவு வரவுல 1000 இருக்கு. சரியா பிள்ளையா? சரியண்டா 1 நடப்புங்க, பிளண்டா 2 நடப்புங்க. வட்டி ஒரு செலவினம், அது கொடுத்த வட்டியை குறிக்குது, எனவே அது வரவுல இருக்கு. சரி. கொடுத்த கழிவு செலவினம் வரவு பக்கம். வங்கி கடன் பொறுப்பு செலவு பக்கம். வங்கி மேலதிக பற்று 9,000 செலவுல போட்டிருக்கு இந்த பிள்ளை. வங்கி மேலதிக பற்று பொறுப்பு செலவு பக்கம். கூட்டினா 2 பக்கமும் 4,00,000, 4,00,000 போட்டிருக்கிறாங்க. வெரி குட். அழகான எழுத்து, நீட்டான வேலை செய்தவர்கள் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அதனாலதான் 4-5 பேருக்கு அனுப்ப சொல்லிட்டு ஒருத்தர் டான்ஸரை மட்டும் காட்டுறேன், மரியாதையை பேணுறதுக்காக. ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ரைட்? அழகான எழுத்து எழுதி இருக்கிறீங்க, நீட்டா எழுதி இருக்கீங்கம்மா. வெரி குட், கீப் இட் அப். அப்ப நாங்க பாடத்துக்கு வந்துருவோம். இப்ப இந்த பரீட்சை மீதிய செஞ்சிட்டோம், இந்த பரீட்சை மீதி செஞ்சிட்டோம். இப்ப 2வது கேள்விக்கு வாரம். பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய இரட்டை பதிவுகளை தருக. அப்ப இந்த இரட்டை பதிவுகளை தருகன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது கொடுக்கல் வாங்கல். உரிமையாளர் காசாக கொண்டு வந்த மூலதனம் 50,000, அதுதான் முதலாவது கொடுக்கல் வாங்கல். எந்த கொடுக்கல் வாங்கல் எடுத்தாலும் பிள்ளைகள் அதுல 2 கணக்கு சம்பந்தப்படும். நான் முதல்ல சொன்னேன் இரட்டை பதிவெண் என்னன்னு சொல்லி. ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு 2 கணக்குல கொண்டு போய் வரவு செலவா பதிகிறது தான் இரட்டை பதிவு. இப்ப எல்லாரும் கவனிங்க, எழுத வேணாம், நான் எழுதி முடிச்ச பிறகு நீங்க எழுதுனா சரி. நான் சொல்லக்குள்ள எழுதுங்க பிள்ளைகள். உரிமையாளர் காசாக கொண்டு வந்த மூலதனம். அப்ப உரிமையாளர் காசாக கொண்டு வந்த மூலதனம் என்றால் அதோட சம்பந்தப்பட்ட 2 கணக்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று பக்கத்துல வச்சுக்கொள்ளும், அல்லது அந்த டியூட்லயோ கொப்பிலையோ இடம் இருந்தால் அதுல பக்கத்துல காட்டுறது தான் ஆக சிறந்தது. அதுலயே ஒர்க்கிங்ஸை காட்டுறது தான் ஆக சிறந்தது. இப்ப என்னோட சேர்ந்து நீங்க செஞ்சு கொள்ளுங்க. பென்சில் ரூலர் இல்லாம பென்சில்ல இப்படி 2 கோடு அடிச்சு வச்சுக்கோங்க. 2 கணக்கு. உரிமையாளர் காசாக கொண்டு வந்த மூலதனம், காசாக கொண்டு வந்த மூலதனம். அப்ப முதலாவது எங்களுக்கு மூலதன கணக்கு கொண்டு வருது, காசாக கொண்டு வந்ததால காசு கணக்கு வருது. எனவே இதோட சம்பந்தப்பட்டது 2 கணக்குகள், ஒன்று மூலதன கணக்கு, இன்னொன்று காசு கணக்கு. இதே மாதிரி நீங்க கொப்பில எழுதி கொள்ளுங்க பிள்ளை. இது செய்க வழி. ஆன்சர் கடைசியா தான் எழுதுவோம். இப்ப இதுக்கு இரட்டை பதிவு எழுதுறது எப்படி?
இதானே இப்ப எங்கட பிரச்சனைக்கு இரட்டை பதிவு எழுதக்குள்ள முதலாவது ஒரு கணக்கு ரெண்டையும் போட்டுட்டோம் என்றால் அதுக்கு போட்டுட்டோம் என்றால் என்னென்ன கணக்கு போட்டிருக்கிறோம் பிள்ளைகள்? மூலதன கணக்கும் காசு கணக்கும் முதலாவது பார்க்கணும். இது ரெண்டுல எதுக்கு உருவம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம் டக்கண்டு. காசுக்கு. அப்ப காசு என்பது உருவம் உள்ள ஒரு கணக்கு. காசுக்கு உருவம் உள்ளது. அப்ப என்ன விதி? காசு வந்தால் காசு கணக்கு வரவு, காசு போனால் காசு கணக்கு செலவு. உரிமையாளர் மூலதனம் கொண்டு வரைக்குள்ள காசு வருது, காசு வந்தால் காசு கணக்குல வரவு, காசு வந்தால் காசு கணக்குல வரவு. இதே மாதிரி நீங்களும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க செய்க வழியில. சரிதானே? இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வருதுன்றத விளங்கி எழுதுங்களா, சும்மா பார்த்து எழுதுறது இல்ல. காசுக்கு உருவம் இருக்கு, உருவமுள்ள காசு வர்றபடியால் வந்தால் காசு கணக்குல வரவு. எனவே காசு கணக்குல வரவென்றால் மூலதன கணக்குல என்ன பக்கம் நான் சொல்ல தேவையில்லை, நீங்க அதை இடையை விட அறிவாளியா இருப்பீங்க அந்த விஷயத்துல, இல்லையா? எனவே காசு கணக்குல வரவென்றால் மூலதன கணக்குல என்ன பக்கம்? செலவு பக்கம். எனவே இதுக்குரிய இரட்டை பதிவு காசு கணக்குல வரவு, மூலதன கணக்குல செலவு. எப்படி கண்டுபிடிச்சா? ஃபர்ஸ்டுக்கு கணக்க போட்டுட்டு ரெண்டுல எதுக்கு உருவம் உள்ளதுன்னு பார்த்துக்கொள்ளும். ஏன் இதுல இந்த சின்ன பதிவுல இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாரம் பிள்ளைகள்? இதை நல்லா விளங்கிட்டீங்கன்றால் பின்னால் உங்களுக்கு எந்த கேள்வி எப்படி வந்தாலும் செய்யலும். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனவே காசு வந்தால் உருவம் உள்ள காசு வந்தா காசு கணக்குல வரவு, மூலதன கணக்குல செலவு. அப்ப நாங்க ஆன்சர் எழுத போக்குள்ள எப்படி எழுதணும்டா, உங்களோட கொப்பியில நீங்க ஆன்சர் எழுதக்குள்ள வரவு செலவு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறீங்க, அந்த இடைவெளியில எழுதி கொள்ளலாம். இப்ப முதலாவது எப்பவும் பிள்ளைகள் வரவத்தான் எழுதுவோம். காசு கணக்கு வரவு ஃபர்ஸ்ட் லைன்ல 50,000, மூலதன கணக்கு செலவு 50,000 ரூபாய். இப்படி இருக்கணும் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட ஃபைனல் ஆன்சர் இப்படித்தான் இருக்கணும். இது செய்கை வழி மட்டும்தான். இத செய்கை வழி இல்லாம ஆன்சர் எழுத போவேணாம். எனக்கு எல்லா அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு எல்லாம் தெரியுமென்றவங்க மட்டும் செய்கை வழி இல்லாம ஆன்சருக்கு போங்க. அப்படி யாரும் இல்ல, எனக்கு நான் மாணவன் படிக்கிற மாணவர் என்றால் முதலாவது செஞ்சு போட்டு ரெண்டாவதுக்கு வாங்க. எப்பயுமே நீங்க அக்கௌண்ட்ஸ்ல பிளவிடாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க்கிங்க செஞ்சுட்டு அதுக்கு பின்னால ஆன்சர் எழுதுங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும், பிரச்சனை இல்லை, இது படிக்க தேவையில்லை, பிரச்சனை இல்லைன்றால் பிரச்சனை இல்லை, நீங்க எழுதிட்டு போங்க, நான் உங்களுக்கு பொறுப்பு இல்லை. செய்கை வழி செஞ்சு அதுக்கு பிறகு ஆன்சர் எழுதுங்க. அப்ப உங்களோட ஆன்சர் வரக்குள்ள காசு கணக்கு வரவு 50,000, மூலதன கணக்கு செலவு 50,000. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தருடைய ஆன்சரை போய் பார்த்தா இவன் என்ன செஞ்சிருக்கிறாருண்டா, காசு கணக்கு வரவு 50,000, கமா மூலதன கணக்கு செலவு 50,000, அடுத்து காசு கணக்கு வரவு 10,000, கமா பெற்ற வட்டி கணக்கு எல்லாம் கமா போட்டு எழுதி வச்சிருக்கான். அவரை செஞ்சது சரியா பிள்ளையா? கமா போட்டு எழுதுனது சரியா பிள்ளையா? சரினா ஒன்றுங்க, பிள்ளைனா 0 அனுப்பு. அவட ஆன்சரை கமா போட்டு எழுதியிருக்காரு. சரியண்டா 1, பிள்ளைண்டா 0. பிள்ளை, வெரி குட். நான் கேட்டேன் ஏன் பண்ணி இப்படி எழுதுனான்? கமா போட்டு. அவர் என்ன தெரியுமா பதில் எனக்கு சொன்னாரு? சார், நான் நினைச்சேன் இடம் இல்லாததால நீங்க கீழே எழுதிருக்கீங்க போல, பக்கத்துல இடம் இல்லாதனால நீங்க கீழே எழுதிருக்கிறீங்க போலன்னு நான் கமா போட்டு எழுதுனேன்னு. பிள்ளைல அதான் நான் தெளிவா அண்டையில இருந்து ஆரம்பிச்சு சொல்லி கொண்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன்ல வரவு எழுதணும், செகண்ட் லைன்ல செலவு எழுதணும். நான் இடம் இல்லாம எழுதி இல்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல வரவு, செகண்ட் லைன்ல செலவு. பேசி வேலை இல்லைன்னா அப்ப காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. இந்த ஆன்சரை நீங்க இப்ப நோட்ஸ்ல எழுதி கொள்ளலும். இப்ப நான் செய்யறதோட என்னோட சேர்ந்து செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? ரெண்டாவது கேள்விக்கு போறோம். தளபாடமாக மூலதனம் கொண்டு வந்தா 2 கணக்க போடுவோம். மூலதனம் கொண்டு வந்திருக்காரு மூலதன கணக்கு, தளவாடம் கொண்டு வந்திருக்காரு தளவாட கணக்கு. சொல்லுங்க பாப்போம், ரெண்டுல என்னத்துக்கு உருவம் இருக்குது? கேட்கல,
தலப்பாடம். தலபாடம். தலபாடத்துக்கு உருவம் இருக்குது. தலபாடம் உருவம் இருந்தா விதிய சொல்லுங்க பாப்போம். எனக்கு தலபாடம் எல்லாரும் சொல்லுங்க. தலபாடம் தலப்பாடம் வந்தால் தலப்பாட கணக்கு வரவு. தலப்பாடம் போனால் தலப்பாட கணக்கு தலபாடம் போனால் தலபாட கணக்கு செலவு. தலபாடம் வந்தா தலபாட கணக்கு வரவு, தலபாடம் போனால் தலபாட கணக்கு செலவு. திவ்யன்ற சத்தம் தான் கடைசி எனக்கு கேட்டு. வெரி குட், ரைட். அப்ப இந்த இடத்துல உரிமையாளர் தலபாடத்தை மூலதனமா கொண்டு வந்தா தலபாடம் வருது, தலபாடம் வந்தா தலபாட கணக்குல வரவு. யாருக்கும் விலங்கலைன்னா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தலபாடத்தை உரிமையாளர் மூலதனமா கொண்டு வர்றார். நான் உங்களுக்கு ஆரம்பிக்கலே சொன்னேன், நாங்க கடவுளுக்கு இருக்கிறோம், நாங்க உரிமையாளர் இல்லைன்றதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு கணக்கு செய்யும். அப்ப நாங்க கடவுளுக்கு இருக்கல உரிமையாளர் மூலதனம் கொண்டு வந்தா தலபாடம் கடைக்குள்ள வருது, எங்களுக்கு வருது தலபாட கணக்கு வரவு. உரிமையாளர் மூலதனம் கொண்டு இருக்கார், அப்ப இங்க வர வேண்டா கட்டாய மூலதன கணக்குல என்ன பக்கம் பிள்ளைகள்? செலவு. எனவே இப்ப நாங்க ரெட்ட பதிவு எழுதலாம். ஃபர்ஸ்டுக்கு வரவத்தான் எழுதணும். தலபாட கணக்கு வரவு 70,000, மூலதன கணக்கு செலவு 70,000. யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ரூபாய் 500. அதால வந்து பற்று கணக்கு காசு கணக்குன்னு 2 கணக்கு வரும். கொஞ்சம் சரியா நான் போட்டது? ஓ சார். ஓகே, இப்ப சொல்லுங்க. அதுல வந்து காசுக்கு உருவம் இது. அதால அந்த விதியின் படி விதிய சொல்லுங்க. காசு வந்தால் காசு கணக்கு வரவு, காசு போனால் காசு கணக்கு செலவு. பற்றண்டா காசு வருதா காசு போகுதா? காசு போகுது. பற்றுனா என்னம்மா? பற்றுனா அதாவது உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக கடையில இருந்து எடுத்து போறது. கடையில இருந்து என்ன எடுத்து போனாரு? காசு. காசு எடுத்துட்டு போறாரு. அப்ப காசு வருதா காசு போகுதா? காசு போகுது. போனா என்ன பக்கம்? செலவு. வெரி குட். சொல்லுங்க, இப்ப மிச்சத்தை சொல்லுங்க. இங்கள வந்து செலவு வச்சதால அடுத்த கணக்குல வந்து வரவு வைக்கப்படும். அடுத்த கணக்குனா பக்கத்து வீட்லயா? இல்ல, பற்று கணக்கு சார். பற்று கணக்குல வரவு பக்கம் வைக்கிறோம். ஆகவே ரெட்ட பதிவை சொல்லுங்கம்மா. ஆகவே காசு கணக்கு பற்று கணக்கு வரவு 500, காசு கணக்கு செலவு 500. நீங்க சொல்லக்குள்ள டைப் பண்ணப்படுது இல்லையா? பாத்தீங்க தானே எவ்வளவு உலகம் முன்னேறிட்டுன்னா. பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 500. ரைட். யார விலங்கலான எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். 4வது காசுக்கு கொள்வனவு. காசுக்கு கொள்வனவு. அப்ப 2 கணக்கு போடுவோம் நாங்க. ஐயா ஷாமட், விளங்கிச்ச கணக்கு? பற்றல் என்னன்னு தெரியுமா? வெரி குட். இப்ப சொல்லுங்க, இதுக்கு என்னென்ன கணக்கு வரும்னு சொல்லுங்க எனக்கு. கொள்வனவு கணக்கு, காசு கணக்கு. வெரி குட். இதுல எதுக்கு உருவம் இருக்கு? காசு கணக்கு. 2க்கும் உருவம் இருக்கு. கொள்வனவண்டா என்ன வாங்குறீங்க சொல்லுங்க பாப்போம். கொள்வனவண்டா இருப்ப பாக்கலுமா? அப்ப கொள்வனவுன்றது இருப்பத்தாரை குறிக்கும் என்ன? எனவே அதுக்கும் உருவம் இருக்கு. சரிதானே? சரி, நாங்க காசை எடுத்துக்கொள்வோமே நீங்க சொன்ன மாதிரி. அப்ப விதியை சொல்லுங்க எனக்கு. விதியை சொல்லுங்க ராஜா. காசு வந்தால் காசு கணக்கு வரவு, காசு போனால் காசு கணக்கு செலவு. வெரி குட். அப்ப கொள்வனவு செய்யல காசு நீங்க வாங்குவீங்களா காசு கொடுப்பீங்களா? காசு கொடுப்போம். காசு கொடுத்துத்தான் பொருளை வாங்குவோம். காசு கொடுத்தா காசு கணக்குல என்ன பக்கம்? செலவு பக்கம். ரைட். அப்ப கொள்வனவு கணக்கு என்ன பக்கம்? வரவு பக்கம். வெரி குட். ரெட்ட பதிவு சொல்லுங்க ராஜா. கொள்வனவு கணக்கு வரவு 50,000, காசு கணக்கு செலவு 50,000. சரியா எழுதுனது? சரியா? சரியா எல்லாம்? இல்ல சார். என்ன பில? இல்ல சார், 50,000 சார். நான் உங்களை செக் பண்ணி பார்த்தேன். இது 80 அல்ல 50 இல்லையா? நோட் பண்ணி படிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். குட். காசுக்கு கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பிள்ளைகள் யாருக்கும் டவுட் இருந்தா என்ன கேளுங்க. கொள்வனவு என்று சொல்றது இருப்புக்களை குறிக்குது. பொதுவாக கொள்வனவு செய்யற போது நாங்க இருப்புக்களை தான் வாங்குவோம். அப்ப இருப்பு என்றதுக்கு பதிலாக
அந்த இடத்துல நாங்க கொள்வனவு கணக்கண்டு தான் பராமரிப்போம். அதுதான் அக்கவுண்ட்ஸ்ல வழமை. ஆரம்பத்துல இருப்பொண்டு மீதியாக தந்தால் அதுக்கு நாங்க இருப்பு கணக்குன்னு போடலாம். கொள்வனவு செய்யக்குள்ள பொருள் இருப்பு எங்களுக்கு கிடைக்குது, அது இருப்பு கணக்கண்டு நாங்க போடுறது இல்ல, கொள்வனவு கணக்கண்டு தான் போடுவோம். கொள்வனவு கணக்குல இருப்பு கொள்வனவு ரெண்டும் ஒன்றுதான். இந்த இடத்துல இருப்புக்கும் உருவம் இருக்கு, காசுக்கும் உருவம் இருக்கு. நாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டா எங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு தடுமாற தேவையில்லை தானே இருந்து. அதனாலதான் நான் காசை மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு இடத்துல கொள்வனவும் வேறொரு கணக்கும் வந்துச்சா இருந்தா நீங்க கொள்வனவை இருப்பண்டு உருவம் உள்ளதுன்னு எடுத்துக்கொண்டு கணக்கு செஞ்சுட்டு போவேன். அடுத்த கொடுக்கல் வாங்கலுக்கு வந்திருக்கோம். புஷ்பலதாவிடம் கொள்வனவு. அசாம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா? சார் சொல்லுங்க, என்னென்ன கணக்கு வரும்? புஷ்பலதாவிடம் கொள்வனவுக்கு என்னென்ன கணக்கு வரும் சொல்லுங்க ராஜா. கொள்வனவு கணக்கு, கடன் கொடுனர் புஷ்பலதா. வெரி குட். கடன் கொடுத்தோர் புஷ்பலதா கொள்வனவு ரெண்டு கணக்கு வரும் இல்லையா? புஷ்பலதாக்கு உருவம் இருக்கா? புஷ்பலதாக்கு சார் உருவம் இருக்கு. ஆனா அக்கவுண்ட்ஸ்ல நாங்க மனிதர்கள் எடுக்க மாட்டோம் இல்லையா? அப்படிதானே தம்பி? மனிதர்கள் எடுக்க மாட்டோம். அப்ப கொள்வனவுக்கு உருவம் இருக்கா? கொள்வனவுன்றது என்னத்தை குறிக்கும்? இருப்பு. எனவே கொள்வனவுக்கு இருப்பை குறிக்குது. எனவே அதுக்கு என்ன இருக்குது? உருவம் இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம், விதியை இந்த இடத்துல கொள்வனவு செய்யக்குள்ள இருப்பு வருதா இருப்பு போகுதா? இருப்பு வருது. இருப்பு வந்தா கொள்வனவு கணக்குல என்ன பக்கம் போடுவீங்க? வரவு. வரவுல போடுவீங்க. சரியா? போட்டது சரியா? வெரி குட். கவனமா இருக்கணும். சரி, அப்ப இருப்பு கணக்குல கொள்வனவு கணக்குல வரவுல வந்தா புஷ்பலதா கணக்குல என்ன பக்கத்துல வரணும்? செலவு. வெரி குட். செக் பண்ணி பார்த்தேன், சரியா சொல்றீங்களா இல்லையா? கொள்வனவு கணக்கு வரவு, புஷ்பலதா கணக்கு செலவு. அப்ப ரெட்ட பதிவு சொல்லுங்க ராஜா. கொள்வனவு கணக்கு வரவு. கொள்வனவு கணக்கு வரவு ரூபாய் 7000. 12,000. 30,000. அடுத்தது கடன் கொடுனர் புஷ்பலதா கணக்கு செலவு ரூபாய் 30,000. வெரி குட். ரைட். வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். ராகவனிடம் பெற்ற கழிவு. ராகவன் என்றது ஒரு நபர். அவருக்கு நாங்க விதி ஒன்று பாவிக்கிறது இல்லை. அவ்வளவு நான் சொல்லி தரல. பெற்ற கழிவு. பெற்ற கழிவுன்றதுக்கு உருவம் இருக்குதா உருவம் இல்லையா? உருவம் இல்லை. பெற்ற கழிவுக்கு உருவம் இல்லை. அப்ப உருவம் இல்லாட்டி நாங்க வந்தால் வரவு போனால் செலவுன்ற விதியை பாவிக்கலாம். கவனம். அதுக்கு வேற விதி ஒன்று சொல்லி தந்தோம். என்ன விதி? சொத்து செலவினம் வரவு பக்கம், உரிமை பொறுப்பு வருமானம் செலவு பக்கம். அப்ப நாங்க பார்க்கணும், பெற்ற கழிவுக்கு உருவம் இல்லை என்றால் அது எந்த வகையான கணக்கு? பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். என்னமானம்? வருமானம். அப்ப வருமானம் என்றபடியால் அதை நாங்க செலவு பக்கத்துல பதிவோம். பெற்ற கழிவு ஒரு வருமானம், ஆனால் அதற்கு உருவம் இல்லை. எனவே பெற்ற கழிவு கணக்குல நாங்க செலவு பக்கத்துல பதிவு செய்வோம். பெற்ற கழிவுல செலவுல போட்டா ராகவன் கணக்குல வரவு பக்கத்துல போடும். அப்ப ரெட்டப்பதிவு எழுதக்குள்ள என்ன எழுதுவீங்க? ராகவன் கணக்கு வரவு 1000. நீங்க தெளிவா எழுதிக்கோங்க. பெற்ற கழிவு கணக்கு செலவு 1000. ராகவன் கணக்கு வரவு,
பெற்ற கழிவு கணக்கு செலவு 1000. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். பெற்ற கழிவுக்கு உருவம் இல்ல, அது ஒரு வருமானம். அந்த விதியை பயன்படுத்தித்தான் இந்த கணக்கை நாங்க செஞ்சிருக்கிறோம். யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். ராகவன் என்று போடலாம். ராகவனை கடன் கொடுத்தோர் ராகவன் என்று எழுதேலும், பிரச்சனை இல்லை. சும்மா ராகவன் என்றும் எழுதேலும், அதுவும் சரி, ரெண்டும் சரி. வேற ஏதாவது டவுட் இருக்கா?